மேற்கு வங்க மாநிலம் முர்ஷிதாபாத்தில் வக்ஃப் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த வாரம் நடந்த கலவரத்தில் 3 கொல்லப்பட்டனர். கலவரம் தொடர்பாக 270 பேர் கைது செய்யப்பட்டனர். கலவரத்தால் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய இந்துக்கள் மால்டாவில் உள்ள அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மால்டா சென்ற கவர்னர் ஆனந்தபோஸ் முகாம்களில் தங்கியவர்களிடம் நலம் விசாரித்தார். கலவரத்தின் பாதிப்பு குறித்து கேட்டறிந்தார். மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் கலவரத்தில் பாதிக்கப்பட்டோர் மால்டாவில் உள்ள அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை கவர்னர் ஆனந்தபோஸ் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கலவரம் குறித்து கேட்டறிந்தார். முர்ஷிதாபாத்தில் இருந்து வெளியேறி மால்டாவின் வெவ்வேறு பகுதிகளில் குடியேறியோர் கவர்னர் போஸை சந்திக்க முயன்றனர். அப்போது அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் போலீசார் பொதுமக்கள் இடையே மோதல் ஏற்பட்டது. இதையடுத்து போலீசின் செயலை கண்டித்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேற்கு வங்கத்தின் முர்ஷிதாபாத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்களை தேசிய பெண்கள் ஆணையத்தின் தலைவர் விஜயா மால்டாவில் உள்ள முகாமில் சந்தித்தார். பெண்கள், முதியோர், குழந்தைகளிடம் நலம் விசாரித்தார். முர்ஷிதாபாத் கலவரத்தில் பெண்கள், சிறுமிகள் மீது பாலியல் அத்துமீறல் நடந்துள்ளது. பலர் வலுக்கட்டாயமாக அவர்களின் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளனர். கலவரக்காரர்கள் கற்பனைக்கு எட்டாத கொடுமையை அரங்கேற்றியுள்ளனர் என விஜயா கூறினார். பாஜக ஒருபோது மத ரீதியான அரசியலை முன்னெடுக்கவில்லை. இந்தியர்கள் அனைவரும் சமமானவர்களே. நம் முன்னோர்களும் இதைதான் செய்தார். சத்ரபதி சிவாஜி, மகாராணா பிரதாப் போன்ற மாமன்னர்கள் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்றாக பாவித்தனர். ராணா பிரதாப், சிவாஜியின் படைகளில் இஸ்லாமியர்களும் இடம்பெற்றிருந்தனர். சிவாஜியின் முக்கியமான மெய்காப்பாளர்களில் ஒருவராக மதாரி என்ற முஸ்லிம் இளைஞர் இடம்பெற்றிருந்தார். அவர்களின் வழித்தடத்தில்தான் நாங்கள் பயணிக்கிறோம் என மகாராஷ்டிராவின் சத்ரபதி சம்பாஜி நகரில் நடந்த நிகழ்ச்சியில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். மகாராஷ்டிராவில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசினார். 2014 மத்தியில் பாஜக அரசு பொறுப்பேற்ற போது நம் நாட்டில் இருந்து பல்வேறு நாடுகளுக்கு 600 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. தற்போதைய ஏற்றுமதி மதிப்பு 24,000 கோடியை எட்டியுள்ளது. 2029-30 ஆண்டுகளில் இந்திய ராணுவ தளவாட பொருட்கள் ஏற்றுமதி 50,000 கோடி ரூபாயை எட்டும் என ராஜ்நாத் சிங் கூறினார். நாடு முழுவதும் கோடை வெயில் சுட்டெரிக்கும் நிலையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. வடக்கே ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா மாவட்டத்தில் நேற்று குளிர்ந்த காற்றுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்தது. டெல்லியில் நேற்று இரவு பெய்த திடீர் கனமழையால் குளு சூழல் நிலவியது. தெற்கே தமிழகத்தின் ஒசூரில் நேற்று மாலை முதல் கனமழை வெளுத்து வாங்கியது. கடும் கோடைக்கு இடையே பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். புனித வெள்ளியன்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டதை நினைவு கூறும் வகையில் சென்னை வண்ணாரப்பேட்டையில் கிறிஸ்தவர்கள் சிலுவை ஏந்தி ஊர்வலமாக சென்றனர். இதில் இயேசு வேடமிட்ட நபர் சிலுவையை சுமந்து சென்ற காட்சி அவ்வழியே சென்றோர் கண்களில் கண்ணீர் வரவழைத்தது. புது வண்ணாரப்பேட்டை முதல் திருவெற்றியூர் வரை 3 கிலோமீட்டர் நடந்த இந்த பேரணியில் திரளானோர் பங்கேற்றனர். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பயணிகளின் உடைமைகளை ரயில்வே போலீசார் சோதனையிட்டனர். அப்போது 3ஆம் எண் பிளாட்பாரத்தில் நின்றிருந்த நபர் போலீசாரை பார்த்ததும் கையில் வைத்திருந்த பையை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓடினான். பையை பறிமுதல் செய்த போலீசார் அதை திறந்து பார்த்தபோது அதில் 12 கிலோ உயர் ரக கஞ்சா இருந்ததை கண்டறிந்தனர். அதை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்த ரயில்வே போலீசார் தப்பி ஓடிய நபரை தேடி வருகின்றனர். திருப்பூரில் அதிமுக சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடந்தது. முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது. அமைச்சர் பொன்முடியின் தரக்குறைவான பேச்சால் தமிழகம் முழுதும் உள்ள பெண்கள் கொதிப்படைந்துள்ளனர். விசைத்தறி தொழில் காணாமல் போகும் அபாயம் உள்ளது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நம்மிடமிருந்து அனைத்தையும் உருவி விடுவார்கள். எதுவும் மிஞ்சாது என ஜெயராமன் பேசினார். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நடந்து வருகிறது. திருவிழாவின் ஒரு பகுதியாக நேற்று தெப்போற்சவம் நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் தெப்பத்தில் எழுந்தருளிய மாரியம்மனை திரளான பக்தர்கள் வழிபட்டனர். திமுக அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு ஏன் இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை என சென்னை ஐகோர்ட் நேற்று கேள்வி எழுப்பியிருந்தது. இந்நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய சட்ட நிபுணர்களுடன் சென்னை மாநகர காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டது. என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முடியும் என சைபர் கிரைம் போலீசார் ஆலோசனை செய்தனர். எவ்வளவு கொடுத்தாலும் இங்கு அழுகின்றனர் என்று பிரதமர் மோடி கூறினார். நாங்கள் கேட்பது அழுகை அல்ல, தமிழகத்தின் உரிமை என முதல்வர் ஸ்டாலின் கூறினார். தமிழகம் எப்போதும் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். 2026 திராவிட மாடல் ஆட்சிதான் என்றும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீர் போன்ற தீவிரவாதம் தலை விரித்தாடிய மாநிலங்களையே கண்ட்ரோலில் கொண்டு வந்தது மோடி அரசு.
அப்படி இருக்கும்போது தமிழகம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று பஞ்ச் டயலாக் பேசுவதா என முதல்வர் ஸ்டாலினுக்கு பாஜக மாநில பொருளாளர் எஸ்.ஆர். சேகர் பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் திமுக நிர்வாகிகள் தமிழகம் முழுதும் போதைப்பொருள் நெட்வொர்க்கை செயல்படுத்திக் கொண்டிருந்த போது உங்களின் கண்ட்ரோல் எங்கு போனது என கேள்வி எழுப்பிய அவர், வாய்ச்சொல் வீரர் திமுக மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க கோரியும் அதிமுக சார்பில் இன்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அங்கு பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பெண்களை கொச்சைப்படுத்தி பேச அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது என்றும், பொன்முடி அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்றும் விமர்சனம் செய்தார். மேலும் பொன்முடியின் சர்ச்சை பேச்சால் 2026 தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும், இபிஎஸ் தலைமையில் தமிழகத்தில் மீண்டும் சிறப்பான ஆட்சி அமையும் என கூறினார். அதிமுக கூட்டணி குறித்து தொண்டர்கள் எந்த கருத்தும் சொல்லக்கூடாது. கூட்டணி விவகாரங்களை எல்லாம் தலைமை பார்த்துக் கொள்ளும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து தயவு செய்து எந்த கருத்தும் யாரும் சொல்லாதீர்கள் என தொண்டர்களை கேட்டுக் கொண்டுள்ளார். கூட்டணிக்கு அழைப்பது இயல்புதான். நாங்கள் தனித்துதான் போட்டியிடுவோம் என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். தமிழ்நாடு விண்வெளி கொள்கைக்கு தமிழக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா அறிவித்துள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் ரூபாய் 10,000 கோடி அளவிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதுதான் இந்த கொள்கையின் முக்கிய பங்கு என்றும், உலக அளவில் உள்ள விண்வெளித்துறை சார்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தை நோக்கி வருவார்கள் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். யுனெஸ்கோவின் உலக நினைவக பதிவேட்டில் ஸ்ரீமத் பகவத்கீதை மற்றும் பாரத முனிவரின் நாட்டிய சாஸ்திரம் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. இதையடுத்து யுனெஸ்கோவின் இந்த அறிவிப்பை வரவேற்று பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில், உலகெங்கும் உள்ள ஒவ்வொரு இந்தியருக்கும் இது பெருமையான தருணம். நமது காலத்தால் அழியாத ஞானத்திற்கும் வளமான கலாச்சாரத்திற்கும் கிடைத்துள்ள உலகளாவிய அங்கீகாரம் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். இந்துக்கள் தங்கள் சொத்துக்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்துக்கள் சொத்துக்களை அபகரிக்கும் வக்ஃபு வாரியத்தை ஆதரிக்கும் எந்த அரசியல்வாதிகளையும் தார்மீக ரீதியாக எதிர்க்க துணிய வேண்டும் என்றும் கூறினார். பிரதமர் மோடி டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் சிஇஓ எலன் மஸ்குடன் இன்று தொலைபேசியில் பேசினார். அப்போது தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க துறைகளில் இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் உள்ள ஆர்வத்தை பிரதமர் மோடி மீண்டும் வலியுறுத்தினார். சீனா மீதான வரி விதிப்பு நடவடிக்கை முடிவுக்கு வரக்கூடும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை வரி உயர்வு எட்டிவிட்டது. எனவே மக்கள் சீன பொருட்களை வாங்க மாட்டார்கள். அதனால் இனியும் வரியை அதிகமாக்க நான் விரும்பவில்லை என அதற்கான காரணத்தையும் விவரித்துள்ளார். காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையை நிரந்தரமாக நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஹமாஸ் அறிவித்துள்ளது.